ஹலோ ஸ்டோரி லவர்ஸ். கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம சம்மர் டைமில் ருசிச்சு ரசித்து சாப்பிட்ற மாம்பழம் தான். சரி, வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். காக்காவுக்கு எல்லா கலரான பறவைகளையும் பார்த்து ஒரே பொறாமை. என்ன தெரியுமா? ஏன்னா எல்லாரும் ரொம்ப கலராக இருக்காங்களாம், காக்கா மட்டும் கருப்பாக இருக்கான். அதனால தான் அந்த கவலையே. இதனால் காக்கா டூக்கூன் பறவைக்கிட்ட போய் ஆலோசனை கேட்க போச்சு. ஏய் டூக்கூன் டூக்கூன், இந்த பறவைகள்லாம் இவ்வளோ கலராக இருக்கே, நீ கூட பாரு எவ்வளோ அழகாக மூக்கு வச்சிருக்க. எனக்கும் உங்களெல்லாம் மாதிரி கலராக இருக்கணும்னு ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? காகமே, என்னை பாரு, என் உடம்பு முழுக்க உன்ன மாதிரி கருப்பாக தான் இருக்குது. என் மூக்கு தான் நல்லா கலராக இருக்குது. நீ பேசாமல் கிளிக்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சு டூக்கூன். டூக்கூன்ட்டு பறந்து கிளிக்கிட்ட போச்சு காகம். கிளியே கிளியே, நீ எவ்வளோ அழகாக இருக்க. உனக்கு உடம்பெல்லாம் எவ்வளோ அழகாக கலர்ஸ் இருக்குது. எனக்கும் உன்ன மாதிரி கலர்ஸ் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆஹா, காகமே, நீ இப்படியே பார்க்க அழகாக தான் இருக்க. எதுக்கு உனக்கு கலரு? இல்லை இல்லை, எனக்கு உங்களை மாதிரியெல்லாம் கலர் வேணும். அப்போ தான் இந்த காட்டில் நானும் நல்லா பெருமிதமாக அப்படி வலம் வர முடியும். ஆ, அப்படியா? எனக்கு தெரிஞ்சு நீ இப்படியே நல்லா தான் இருக்க. ஆனால் நான் அவ்வளோ ஒன்றும் கலர் இல்லை. என்னை விட ரொம்ப அழகாக இருக்குது இந்த காட்டிலேயே மயில் தான். மயிலுக்கு தான் அது தோகை முழுக்க நிறைய கலர் இருக்குது. நீ மயில்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சு கிளி. சரின்னு சொல்லி அங்கேருந்து பறந்து போய் மயிலை பார்த்தது காகம். மயிலே மயிலே, உன்னை பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கு. நீ எவ்வளோ அழகாக இருக்க. உன்னோட அழகை பார்த்து எனக்கு ஆசையாக இருக்குது. நான் உன்னை மாதிரி கலராகணுன்னா என்ன பண்ணுறது? உன் ரெக்கைகளில் இருக்க கலர் மாதிரியே எனக்கும் வரணும். காகமே, என்ன சொல்கிற நீ? உனக்கு என்ன மாதிரி ஆகணுமா? அப்படியெல்லாம் எப்படி ஆக முடியும்? நீ காகம், நான் மயில். நீயாவே அழகாக இருப்ப. நீ ஏன் என்ன மாதிரி ஆகணும்னு சொல்கிற? இல்லை இல்லை, எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு வழியும் தெரியலையே. எனக்கு ஒரு வழி தெரியும். உங்களோட ரெக்கையெல்லாம் எனக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லிச்சு காகம். சரி, போனா போதுன்னு மயிலும் அதுக்கிட்ட இருக்க ஒரு 4-5 இறகுகளை காகத்துக்கு கொடுத்தது. காகத்துக்கு ஒரே சந்தோஷம். அந்த இறகை எடுத்து அது உடம்புல வச்சுக்கிட்டு பறந்து பறந்து சந்தோஷமாக போச்சு. ஆனால் அதை பார்த்த பறவைகள் எல்லாம் ஒரே சிரிப்பாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. காகமே, என்னது இவ்வளோ காமெடியாக இருக்க அப்படின்னு சிரித்தாங்க. திரும்ப காகம் மயில்கிட்டேயே போச்சு. மயிலே, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அச்சோ காகமே, இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீயா இருக்கதே அழகுதான். பாரு, நான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால எல்லாரும் என்னை எப்படியாவது பிடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் உனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் நம்ம மற்றவங்களோட என்றைக்குமே கம்பேர் பண்ணிக்க கூடாது. சரியா காகமே? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களை நீங்கள் எப்போதுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்
உங்களுக்கு என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.